என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, அது எப்படி வரும் தெரியுமா? தேவனால் மட்டும் வரும், ரட்சிப்பினால் மட்டும் வரும். அந்த ஏன் தெரியப்படுத்துறேன்னு சொன்னா, நீ ஒரு ஆபத்தில் இருக்கிறார். டு ரெஸ்கியூ அண்ட் ஆல்சோ டு ரிலீவ் யூ. உன்னை அதிலிருந்து வெளியே கொண்டு வர, அதிலிருந்து உனக்கு நிரந்தரமான தீர்வை தர. திரையில் பாருங்கள், டு ரெஸ்கியூ, அதாவது நீ மூழ்கி இருக்கிறாய், அதிலே சிறைப்பட்டு இருக்கிறாய், அதிலே நீ அதை அமிழ்ந்து போயிருக்கிறாய், ஆழ்ந்த சேற்றிலே அமிழ்ந்திருக்கிற உன்னை டு ரெஸ்கியூ சொல்றாங்க இல்லையா? அந்த ரெஸ்கியூ டீம் போகிறது, தீ அணைப்பு. அதாவிட்டால் இந்த பேரிடர் நாட்களிலே the rescue team அவன் என்ன பண்றாங்க? they rescue the people. அவனு சொல்லுகிறார், he is the one expert in rescue. உன்னை விடுவிப்பதிலே அவர் தேர்ந்தவர். அவர் சொல்லுகிறார் to rescue, not also rescue, to relieve you. அதாவது உன்னுடைய சந்தேகத்திலிருந்து, உன்னுடைய கேள்விகளிலிருந்து, உன்னுடைய குழப்பத்திலிருந்து, உன்னுடைய கண்ணீரிலிருந்து to relieve your doubts. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நம்பர் 1 உன்னத அருணோதயம். முதலாவது டு ரிலீவ், உன்னை மரண இருளில் அந்த அந்தகாரத்திலிருந்து உன்னை விடுவிக்க. இரண்டாவது டு கிவ் த நாலேஜ், உனக்கு வாழ்க்கையை குறித்த சரியான தெளிவு. இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கை குறித்த தெளிவை இல்லை. நான் யார், எங்கே இருக்கிறேன், எங்கே போகிறேன், என் வாழ்க்கையின் முடிவு என்ன? they doesn't know everything. பட்டப்படிப்பு இருக்கலாம், ஏராளமான படிப்பு. அன்பானுடைய பட்ட படிப்போ பல்கலைக்கழகங்களோ இந்த தெளிவை தர முடியாது. உன்னதத்தின் அருணோதயம் மட்டும்தான் உனக்கு அதை தெரியப்படுத்த முடியும். மூன்றாவது, why Jesus came. அந்த உன்னத்தின் அருணோதயம் உண்மையிலே தோன்றின நோக்கம் என்னவென்றால், சத்துருவின் கையிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கும்படியாக. 71ஆம் வசனம் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அங்கே சத்துருக்களின் கையிலிருந்து உங்களை விடுவிக்கும்படி. திரையிலே பாருங்கள், டு கிவ் டெலிவரன்ஸ் ஃப்ரம் த எனிமீஸ். அன்பானவர்களே, சத்துருக்களின் கையிலிருந்து, அந்த சத்துருவின் கை வல்லமையானது, பலமுள்ளது. கோடிக்கணக்கான மக்களை அழித்திருக்கிற அந்த கரங்கள். ஆண்டு சொல்கிறார், அந்த சத்துருவின் கரத்தில் இருந்து அன்பான தேவ பிள்ளைகளே, அதை விட அவர் வல்லமை உள்ளவர். தன்னுடைய வல்லமையின் பயத்தினால், வல்லமையின் பராக்கிரத்தினால் சத்துருவின் கையில் இருந்து. ஒரு சின்ன கேள்வி, யாருடைய கரத்தில் இருக்கிறாய்? சத்துருவின் கையிலா, தேவனுடைய கரத்திலா? சற்று யோசித்துப்பார். கிறிஸ்து இயேசு உன்னதத்தின் அருணோதயம் இந்த பூமியிலே தோன்றின நோக்கமே சத்துருவின் கரத்திலிருந்து உன்னை விடுவிக்க. ஒரு 4 காரியங்களை சொல்லுகிறேன். நம்பர் 1, எல்லாமே எஸ்ல ஆரம்பிக்கும். நம்பர் 1, சின், பாவத்திலிருந்து விடுவிக்க. நம்பர் 2, சேட்டன், சத்துருவின் கையிலிருந்து உன்னை விடுவிக்க. நம்பர் 3, சொசைட்டி, சமுதாயத்திலிருந்து உன்னை விடுவிக்க. நம்பர் 4, சாரி ஃபிளஷ், இந்த மாமிசம்